ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது புதிய வாக்காளர் அட்டை விண்ணப்பிப்பது குறித்து ஒரு அதிரடியான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இப்போது இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது நீங்கள் புதுசாக ஓட்டர் ஐடி கார்டு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா தேர்தல் அதிகாரிகள் ஒரு அப்டேட்டை கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள். வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க விரும்பும் புதிய வாக்காளர்களுக்கு பெற்றோரின் சிறப்பு சீவிர திருத்தம் இருக்க பாருங்க. எஸ்ஐஆருக்கான தகவல்களை சப்மிட் பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாரி தேர்தல் அதிகாரி ஒரு அதிர்ச்சியான செய்தியை கொடுத்துருக்காங்க. ஸோ யூஸ்வலாக நமக்கு 18 வயசு கம்ப்ளீட் ஆகுது அப்படின்னா புதிய ரேஷன், அதாவது புதிய ஓட்டர் ஐடிக்கு அப்ளை பண்ணுவாங்க. ஸோ ஆன்லைன் மூலமாக இப்போ நிறையா மாற்றத்தை கொண்டு வந்துட்டாங்க. புதிய ஓட்டர் ஐடி அப்ளை பண்ண சொல்ல எஸ்ஐஆர் இன்ஃபர்மேஷன், உங்களுடைய அப்பா அம்மா ப்ரீவியஸாக எஸ்ஐஆருக்கான இன்ஃபர்மேஷனை கொடுத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. முந்தைய எஸ்ஐஆர் நடவடிக்கையின் போது விடுபட்டவர்கள் தங்களது பெற்றோரின் எஸ்ஐஆர் தகவல்களை சமர்ப்பிக்க வேண்டும் என கூறப்பட்ட நிலையில் புதிய வாக்காளர்களுக்கும் இந்த விதி பொருந்தும் என தற்போது தேர்தல் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக அதிகாரிகள் மேலும் கூறுகையில், கடந்த ஆண்டு பீகாரில் எஸ்ஐஆர் நடவடிக்கை இந்திய தேர்தல் ஆணையம் மேற்கொண்டது. அதைத் தொடர்ந்து அங்கு புதிய வாக்காளர்கள் அவர்களது பெற்றோருடைய எஸ்ஐஆர் தகவலை பூர்த்தி செய்ய படிவம் 6 வழங்கப்பட்டது. இதன் மூலம் புதிய வாக்காளர்கள் சமர்ப்பிக்க வேண்டிய ஆவணங்கள் குறைக்கப்பட்டுள்ளன. அதே சமயம் படிவம் 6 இணைய வழியில் ஒருவர் சமர்ப்பிக்கும் பட்சத்தில் உறுதிமொழி அவர் நிரப்பினால் மட்டும் அடுத்தடுத்த நடைமுறையை தொடர முடியும். உயிரிழந்த போலி வெளிநாட்டு வாக்காளர்களை வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கி தகுதியான அனைத்து இந்திய குடிமக்களையும் வாக்காளர் பட்டியலில் சேர்ப்பது எஸ்ஐஆரின் உண்மையான நோக்கமாகும். மேற்கு வங்கத்தின் நந்திகிராமில் சிறுபான்மை வாக்காளர்கள் அதிக அளவில் நீக்கப்பட்டதாக புகார்கள் எழுந்திருக்கு. ஸோ இப்போதைக்கு இதை அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் புதிய ஓட்டர் ஐடி அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய பேரண்ட்ஸோடைய எஸ்ஐஆர் தகவலை சப்மிட் பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாரி ஒரு அதிர்ச்சியான செய்தியை கொடுத்துருக்காங்க. இதுதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.